ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் பிளாக். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் கேண்டல்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்சிடும். அண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த கேண்டில் ஸ்வைப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான். ஸோ கேண்டில் ஸ்வைப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதுக்கு அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் நம்மளுக்கு நடக்கும். தட் இஸ் நம்மளுக்கு புல்லிஷாக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி கூட. ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸில் ஸ்வீப் கேண்டில்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இதில் இந்த ஸ்வீப் கேண்டலுடைய அடுத்த ஸ்டெப்ஸ் தான் ஆர்டர் பிளாக். இதுனா இந்த ஸ்வீப் பண்ண கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை அண்ட் லோ இதை ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் இந்த தேர்ட் கேண்டலுக்கும் இருக்கிற இன்டர்மீடியேட்டு ஒரு கேப் இருக்கும். இம்பேலன்ஸும் இதில் மிங்கிள் ஆகும். ஸோ இந்த கேப்க்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த கேண்டல் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகுதோ, ஸோ அப்படியே ஆர்டர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஆர்டர் பிளாக்காக ரைட் நவ் இருக்குது. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த கேண்டல் இங்கே மிட்டிகேட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது நம்மளுடைய ஆர்டர் பிளாக் கம்ப்ளீட்டாக இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆர்டர் பிளாக் எப்படி ட்ரா பண்ணணும், இப்படி தான் ஆர்டர் பிளாக்கு ட்ரா பண்ணிவிட்டு தென் ஆர்டர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் இல்லை. இப்போ ரைட் நவ் இதுதான் ஆக்டிவான ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டல்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து. ஸோ சிக்ஸ்த்து கேண்டில் இந்த செகண்ட் கேண்டலோடைய லோவில் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆனாலே நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஆர்டர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பிளாக் இதுதான் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் ட்ரா பண்ணதுக்கப்புறமா எந்த கேண்டல், எத்தனாவது கேண்டல் நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆகுதோ, ஸோ அப்போது ஆர்டர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இது வேலிடான ஆர்டர் பிளாக் இல்லை, இதுதான் நம்மளுக்கு வேலிடான ஆர்டர் பிளாக். இந்த மாதிரி ஃபார்மேஷன், ஃபால்ஸ் ஃபார்மேஷன்ஸ் நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸு ஆர்டர் பிளாக்ஸை மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, லைவில் சிம்பிளாக பார்க்கலாம். நான் மேக்னெட் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சிம்பிள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் நம்மளுக்கு ப்ராப்பரான இந்த ஸ்வீப் கேண்டில். நான் இது ஏன் இந்த ஆர்டர் பிளாக் நான் சூஸ் பண்ணேன்னா, கேண்டில் ஸ்வீப் ஆகிருக்கு எனக்கு. ஸோ கேண்டில் ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணதுனால இது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த ஆர்டர் பிளாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுறதுலாம் ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் இருக்கணுங்கிறது இப்போ அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொசீஜராக நம்ம ட்ரா பண்ணணுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீப் கேண்டில்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்குங்க. அண்ட் அடுத்தது ஆர்டர் பிளாக்கை ட்ரா பண்ண கற்றுக்குங்க. ஸோ இதை கூட நான் ட்ரா பண்ணலாம் ஆர்டர் பிளாக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இதை கூட ட்ரா பண்ணலாம். நான் ஏன் இதை ட்ரா பண்ணுறேன்னா, இது ஸ்வீப் கேண்டில். அண்ட் அகெயின் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக். ப்ரீவியஸோட லோ நம்மளுக்கு ஸ்வைப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ ரைட் நோ வேலிடான ஆர்டர் பிளாக். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது நம்மளுக்கு.
இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஆர்டர் பிளாக் கிடையாது. இது ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது இன்வாலிட் கேண்டில். பட் இது இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்டர்னலாக இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டலோட கன்சிடர் பண்ண சொல்ல இது இன்வாலிட் கேண்டல்ன்றதுனால இட்ஸ் நாட் கன்சிடர் டு ஆர்டர் பிளாக். அண்ட் அகெயின் நம்மளுக்கு இது ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். இது ஒரு வேலிடான நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். இதையும் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆர்டரில் ஒரு லோ டு ஹையை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டர் பிளாக்ஸும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இதில் எது நம்மளுக்கு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஸ்வீப் கேண்டலை பற்றி நான் பேசினேன். ஸ்வீப் கேண்டல் கூட நீங்கள் ஆர்டர் பிளாக் கூட எப்படி மிங்கிள் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் இருக்குது நிறையவே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல தான் இது வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது. இது இன்னும் டெப்த்தாக போக சொல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் ஆர்டர் பிளாக்ஸை மட்டும் நீங்கள் வரையிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நான் அகைன் ரிப்பீட் கூட ட்ரை பண்ணுறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.